சப்பாத்தி வித் சோயா கிரேவிமா. என்னம்மா போட்டுக்கிற? நான் என்ன இருக்கிறேன், பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வணக்கதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கணும். தக்காளி போட்டு நல்லா வணக்கலாம். அப்புறம் என்னம்மா போடணும்? வேற என்னம்மா போடணும்? தக்காளி வெந்துட்டே இருக்கணும். நல்லா தக்காளி வேகட்டும். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வேகணும் இல்லையா? கல் உப்பு. அதனால நான் எப்பவுமே கல் உப்பு தான் போட்டுக்குவேன். நீங்கள் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வேகட்டும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள். போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். அப்புறம் அது வரைக்கும் கொத்தமல்லி வெட்டிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டில் அரைச்சது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் போகணும். அடுத்து அதுக்குள்ளேயே என்ன பண்ணணும்?
காய்ஸ், அம்மா எப்படி செஞ்சுக்கிறாங்கன்னு வாசனையை ஆளை தூக்குதுல. அப்பாவுக்கு சப்பாத்தி பிடிக்காதுன்னு எங்கள் அம்மா கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சுக்கிறாங்க. அரிசி வச்சுக்கிறாங்க. இப்போ இது நல்லா கிண்டிக்கலாம். நம்ம சோயாபீன் மேலே போடல இல்லையா, அதனால் இப்போ இதுக்கு தனியாத்தூள், மிளகா, தனியா, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு பேக்கெட் பண்ணிக்கலாம். கறி மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரைஸுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றணும். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே கூட கிரேவி வேண்டாம்